நாகநாதபுரம் பகுதியில் போலீசாரை கண்டித்து சாலை மறியல். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இளமனூரைச் சேர்ந்தவர் மனோபாலன், வயது 33. இவரும் அவரது சகோதரும் பெரும்பச்சேரியில் உள்ள ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த நாகநாதபுரத்தைச் சேர்ந்த சண்முக பாண்டியன், வயது 38, மனோபாலனிடம் தகராறு செய்து கத்தியால் குத்தினார். பலத்த காயமடைந்த மனோபாலனை மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் இளையான்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சண்முக பாண்டியனை கைது செய்தனர். இன்று கைது செய்த சண்முக பாண்டியன் குறித்து எந்த தகவலும் இல்லை, அவர் எங்கு இருக்கிறார், அவரை காவல்துறையினர் அடித்து கொலை செய்து விட்டனர் என கூறி நாகநாதபுரம் கிராம மக்கள் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நயினார்கோவில் பரமக்குடி சாலையில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. மேலும் போக்குவரத்தானது மாற்றுப்பாதை மூலம் மாற்றப்பட்டு வாகனங்களை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று மதியம் சுமார் 1 மணி அளவில் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. நாங்க ஏத்துக்கிறோம். இது வந்து ஒரு துன்புறுத்தல் பண்ணி யாரு அம்மா வாங்கி செத்தே போயிட்டான். அவ்வளவுதான். எங்களுக்கு அவ்வளவுதான். பார்த்துலாம் என்ன நடந்ததையா